பஞ்சாயத்துல என்ன சொல்லலாம்னு இருக்க மீனாட்சி? சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசுல ஏதோ ஒரு பயம் ஏற்படுது. அந்த பயம் என்ன எதுவுமே பண்ண விட மாட்டேங்குது. உனக்கு வேட்டை என்ன பிடிச்சிருக்கா? அம்மா, தயவு செஞ்சு இந்த கேள்வியை மட்டும் என்கிட்ட கேட்காத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இப்ப இருக்கிற மனநிலைக்கு எனக்கு யாருமே வேணாம். எங்கேயாவது கண் காணாம போயிடணும்னு நினைக்கிறேன். யாருமே இல்லாத இடத்துக்கு போய் தனியா வாழணும்னு தோணுது. பஞ்சாயத்துக்கு போனா உன்னை இந்த கேள்விதான் கேட்பாங்க மீனாட்சி. அப்ப நீ பதில் சொல்லிதானே ஆகணும். முடிவெடு மீனாட்சி. எதை பத்தியும் யார பத்தியும் கவலைப்படாத. ஐயோ, இப்படி சொன்னா அப்பா கோச்சுப்பாரோ, அம்மா வருத்தப்படுவாங்களோன்னு எதை பத்தியும் யோசிக்காத. இப்ப ஒன்ன மட்டுமே யோசிக்க வேண்டிய தருணம். வேற யார பத்தியும் யோசிக்காத. பஞ்சாயத்துக்கு போகலாம். அங்க உனக்கு வேட்டையும் கூட வாழறதுக்கு விருப்பமா இல்லையான்னு கேட்பாங்க. அந்த தருணத்துல நீ என்ன சொல்ல போறியோ அதுதான் உன் வாழ்க்கை முழுக்க நிலைக்க போகுது மீனாட்சி. அதுதான் இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நிர்ணயிக்க போகுது. அதனால சொல்ல வேண்டிய பதில தெளிவா சொல்லு. இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டா நாளைக்கு அதை மாத்தி சொல்ல முடியாது மீனாட்சி. அதனால நீ என்ன சொல்ல போறியோ அதுல உன் மனசு உறுதியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா செக் பண்ணிக்கோ. நல்லா தெளிவுபடுத்திக்கோ. ஐயோ, ஆனா என்னால எந்த முடிவையும் எடுக்க முடியலையேம்மா. முடியும் மீனாட்சி. அது எப்படி முடியாம போகும்? வாழ்க்கையில இருக்கு இல்லைன்னு 2 விஷயம்தான் இருக்கு. இதுக்கு நடுவுல தெரியலன்னு எதுவுமே கிடையாது மீனாட்சி. இங்க பாரு, உன்னால முடிவெடுக்க முடியும். பஞ்சாயத்துல உன்கிட்ட கேள்வி கேட்கிற அந்த நிமிஷத்துல, அந்த நொடியில உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு. அப்ப உன் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த முடிவை தைரியமா சொல்லு. விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் நாம எடுக்கிற சில முடிவுகள் ரொம்ப சரியா இருக்கும். வாழ்வா சாவான்னு விளிம்பு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கைய பத்தி யோசி. இப்போதைக்கு எதை பத்தியும் யோசிக்காத. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூட துணையா இருப்பேன். புரியுதா மீனாட்சி? போலாமா? வா. ஏரிக்கரைக்கு போகணும். போலாமா? வா. ஹலோ, டூர் ஆப்ரேட்டருங்களா? வணக்கங்க, நான் வேட்டையம் பேசுகிறேன். இன்னைக்கு ராத்திரி சென்னையிலேருந்து பேங்காக் போகிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் இமீடியட்டாக கேன்சல் பண்ணணும். பிகாஸ் நான் இப்போ ஒரு முக்கியமான பஞ்சாயத்தில் இருக்கேன். பஞ்சாயத்துக்காரங்க சொன்ன நேரத்தில் ஆரம்பிக்கல, ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அதனால என்னோடய பிளான்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் இப்போ டேட்டுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். இன்னைக்கு பட்டாயா போய் பட்டையை கிளப்பலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். இவங்களால எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. வெரி பேட், வெரி பேட். தம்பி, பாங்காங்க போலாம்னா இருந்த. ஆமா தாத்தா, வை. அடுத்த தடவை போகும்போது என்னையும் கூட்டு போவா, நானும் வரேனப்பா. யூ டூ கமிங்? ஆம்பா. கூல். ஏய் வேட்டையா, நானு. நீ எங்க வந்து என்ன பண்ண போற? நான் ஜாலியா இருப்பேன். வந்து தோல. தேங்க்ஸ் யா. மீனாட்சி வர்றதுக்கு தாமதமா இருந்தனால பஞ்சாயத்து வேட்டையங்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். அதுவும் நல்ல யோசனை தான். எப்பா வேட்டையா, நீ சொல்லுப்பா, மீனாட்சி கூட வாழ உனக்கு இஷ்டமா இல்லையா?